ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது: முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஏசாயா 43:18. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு ஆறுதலான வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை. ஏன்னா அவர்கள் எல்லோரும் தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி அவர்கள் பாபிலோன் தேசத்திற்கு அடிமைகளாய் போவதற்காக ஆண்டவர் அவர்களை வைத்தார். அப்போ அந்த அடிமைகளாய் நீங்கள் போகிறீங்க, அந்த தேசத்தில் உங்களுக்கு என்ன நேரிடும், எப்படி இருப்பீங்க என்ற அநேக விஷயங்களை முதல் வசனத்திலிருந்தே ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 43வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை நம்ம தியானித்து பார்க்கும்போது ஒரு ஆறுதலான ஒரு காரியத்தையும், எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் என்னோடய கிருபை உங்களோடு கூட இருக்கும் என்பதையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அப்படியாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நினைக்கவும் சிந்திக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்ம நிறைய நேரத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த காரியங்களை நம்ம நினைத்து கொண்டிருப்போம். நம்ம வீட்டில் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அதை நினைத்து கொண்டே இருப்போம். ஆனால் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்றால், எப்பயோ நடந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணி கொண்டிருப்போம், ஆலோசனை செய்து சிந்தித்து கொண்டிருப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இதையெல்லாம் நீங்கள் மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு. இப்படியாக வேதத்தில் நம்ம பார்க்கும்போது யோசேப்பு என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் அநேக பாடுகள் வழியாய், அநேக விதமான சோதனைகள் வழியாய், வேதனைகள் வழியாய் தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினவராய் இருந்தார். தன்னுடைய தாயோடு கூட கொஞ்ச நாட்கள் அவர் சந்தோஷமாக இருந்தார். அவருடைய சகோதரன் பிறந்த உடனே தாய் மரித்து விட்டார்கள். சகோதரர்களுடைய பகையின் காரணத்தினால் அவர் அடிமையாக பாபிலோன் தேசத்திற்கு அல்ல, எகிப்து தேசத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார். அந்த தேசத்தில் அநேக கஷ்டங்களை அவர் சந்தித்து அநேக நிலைகளில் ஆண்டவர் அவரை மாற்றி உருவாக்கி கொண்டு வந்தார். அப்போ அவர் திருமணமாகி அவருக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு அவர் பேர் வைக்கிறார். அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 41:51 வசனம் இப்படியாக சொல்கிறது: என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் நான் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டார். இப்போ இந்த மனாசே என்கிற அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் என்னுடைய வருத்தம் யாவையும் என்ன பண்ணாராம், மறக்கும்படியாக செய்தார். என்னுடைய தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படியாக செய்தார். ஏன் இவங்களை மறக்கணும் அப்படின்னா, அவர்கள் செய்த துரோகங்கள் அநேக காரியம், பகை, அவர்கள் பகையை வைத்திருந்தாங்க. அநேக விதமான பழியான காரியங்களை அவர் மேலே வைத்தாங்க. அவர் அரண்மனையில் வேலை செய்யும் பொழுது, இல்லை குடும்ப காரியங்கள், உறவினர்களை, சொந்த அண்ணன் தம்பி அவருக்கு விரோதமான காரியங்கள் அளவிட முடியாமல் செய்தார்கள். ஆனால் இதற்கு எல்லாவற்றுக்கும் அவர் பழிக்கு பழி தீர்க்காதபடிக்கு அவர்களை மன்னித்து விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இங்கே சொல்லுகிறார், நான் என்னுடைய சகோதரர்கள் செய்த துரோகத்தையும், என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் எல்லா வருத்தத்தையும் துரோகத்தையும் கஷ்டங்களை நான் மறக்கும்படியாக தேவன் செய்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்த எல்லா துரோகங்கள், பகையின் காரியங்கள், நமக்கு விரோதமாக ஏற்பட்ட சத்துருவின் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மறக்கும்படியாக நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிப்போம். அதே விதமாக எல்லாவற்றையும் நாம் மறந்து மன்னிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, யோசேப்பை போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மறந்து மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்களே எங்களுக்கு உதவி செய்து அப்படிப்பட்ட ஆண்டவரே நிலைக்கு எங்களை கொண்டு போகும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.